ஹாய் ஹலோ பெபிள்ஸ் வியூயர்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வில்லரசம்பட்டியில் இருக்கேன். இந்த வில்லரசம்பட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈரோட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர், அதாவது ஈரோட்லேருந்து பெருந்துறை போல திண்டல் போகிற வழியாக வந்தீங்கன்னாக்கா வெள்ளாளர் காலேஜ் இருக்குது. அந்த வெள்ளாளர் காலேஜ்லேருந்து அப்படியே ஒட்டி வந்தீங்கன்னா ரோடு போகும். அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்து விருந்து, நல்ல ஒரு அசைவ விருந்து ஹோட்டல் அங்கே தான் இருக்குது. இது வந்து டைட்டிலே போட்டிருக்கு, என்ன அப்படின்னா சுவை விரும்பும் நாவி இருக்குது, இது ஒரு சுகமான வாய்ப்புன்னு போட்டிருக்கு. அந்த பேர் சொல்லும் போதே கொஞ்சம் நமக்கு உமிழ் நீர் சுரக்குதுன்னு எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன லெட்ஸ் கோ. குடல் குடலாக இருக்குது பாருங்கள். இங்கே மேக்ஸிமம் குடல் குடலாக தான் வைப்பாங்க போல் இருக்குது. பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 அட்டைஸ் வந்துருச்சு. இது பிரியாணி. ஃபஸ்ட்டு எதை சாப்பிடுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி சூப்லேருந்து ஆரம்பிப்போம். அதாவது நாட்டுக்கோழி சூப்பு ஒரு அந்த பெப்பர்லாம் போட்டு பக்காவாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தலைக்கறி சாப்பிடுவோம். ஏன்னா போன்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ஏன்னா மேக்ஸிமம் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா தலைக்கறிகளை வந்து எல்லாமே எலும்போடு தான் கொடுப்பாங்க. அது நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இன்னொன்று என்ன தெரியுங்களா, எப்பொழுதுமே இந்த ரெடிமேட் மசாலா போடுறது அது ஒரு தனி டேஸ்ட்டு. அதை விட இது சுப்பீரியர் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடித்து அது செய்யும்போது அதனுடைய மனமே வந்து பாருங்கள் எப்படி இருக்கும். வரும் இங்கே இந்த ஆயிலெலாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் செக்கு என்னாங்க. இங்கே பாருங்கள் அந்த வாசம் அது நல்லா இருக்கும் உங்களுக்கு வாசம். அதெல்லாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது வந்து பாருங்கள் மூளை, அதை பச்சை மிளகாவோடு எடுத்து இதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்னென்னா இந்த சின்ன வெங்காயம் நிறையா சேர்ப்பாங்க போல. இவ்வளவுமே வந்து பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் சேர்த்தா அதோடைய மனமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து மட்டன் சுக்கா, நல்லா வர மிளகாவோட வரும். இவங்க அந்த எல்லாமே வந்து போட்டு நல்லா இடித்து மசாலாலாம் மல்லி மஞ்சள் சீரகத்தை எல்லாத்தையும் போட்டு இடித்து செய்கிறதுனால அந்த மசாலா ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அதோடைய டேரக்ட் எசன்ஸை ஃபுல்லாக இறக்கியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து தோட்டத்து விருந்துன்றது ஒரு பொருத்தமான பேராக தான் இருக்குது. அதுக்கடுத்து தோட்டத்து விருந்து ஸ்பெஷலாக இது பேர் ஷார்ட் நேம் வந்து டிவிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. கறியை பாருங்கள், ரொம்ப பெருசாலாம் கிடையாது, புதுசாக சின்னவங்க கூட சாப்பிட்லாம் மாதிரி அப்படி கட் பண்ணி இங்கே பாருங்கள், புதுசாக கட் பண்ணி இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அந்த இது வந்து டிவிஎஸ்ஸு. இவங்களை வந்து சைஸு வந்து பெரிய சைஸே கிடையாது. ஏன்னா பார்க்கும்போது திதையெல்லாம் பொடிசாக சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். ஏன்னா வந்து எலும்பு இல்லை, ரெண்டாவது பொடிசாக இருக்குது, மெல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்னவங்க மாதிரி பெரியவங்கள நல்லா ஈஸியாக சாப்பிட்லாம். இந்த கறியெல்லாம் சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு. அதுக்கடுத்து பள்ளிப்பாளையம் பாருங்கள், பள்ளிப்பாளையத்தை வந்து தேங்காய் சில்லுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தேங்காய் சில்லு இதில் இருக்குது. ஆனால் கறி எல்லாமே பொடுசாக கட் பண்ணி, ஏன்னா பெருசாக கட் பண்ணி டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் பொடுசாக கட் பண்ணுறது ரொம்ப சிரமம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் ஒரு கடி, இந்த தேங்காய் சில்லு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பாதி கடி. சூப்பராக. அதுக்கடுத்து இது பிச்சு போட்ட கோழி
பச்சை மிளகாலாம் ரொம்ப சேர்ப்பாங்க போல இருக்குது. ஆனால் காரம்ன்றது கரெக்டாக இருக்குங்க. கொங்கு மாவட்டத்தில் வந்து காரமாக ஒரு சில இடத்துல நல்லா நிறையா இருக்கும் காரம். பட் இங்கே வந்து காரம் கரெக்டாக இருக்குது. பிச்சு போட்ட கோழி இருக்குது பாருங்க. இதில் அந்த மஞ்சள் ஸ்மெல்லும் அந்த சின்ன வெங்காயம் ஸ்மெல்லும் அவ்வளவு அப்படியே ஈர்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஈரல் செவரொட்டி எல்லாம் கலந்து பாருங்கள். இது ஒரு இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. ஓகே, நான் ஒரு பீஸ் தான் எடுத்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேமராக்கு முன்னாடி நானும் கேமராமேனும் சேர்ந்து ஆனால் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை, உங்களுக்கு உடன்பாடு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இது வந்து கொத்துக்கறி. இங்கே உள்ள டிஷ்ஷஸில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட். அதுக்கடுத்து இவங்க வேறு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. பிரியாணி தாங்க சொல்கிறேன். கொஞ்சம் இருறா. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்லிட்டேன். அதுக்கடுத்து மட்டன் பிரியாணிக்கு வந்துட்டோம். கறி எல்லாம் ஆடுங்க. நான் சாப்பிடும்போது தெரியுது. பிரியாணியும் ஒன்லி சண்டேல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பக்ரீத்னால இன்றைக்கி பிரியாணி இருக்குது சார்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதுவும் மட்டன் பிரியாணி இருக்குது. சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லாம் போகிற ஹோட்டல் எல்லாம் வருவாங்க. நாங்கள் போகிற ஹோட்டல் நல்ல ஹோட்டல் தாங்க நாங்கள் போகிறோம். நல்ல செலக்டிவான ஹோட்டல் தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து இந்த கூகுள் ரிவ்யூ அதையும் கொஞ்சம் பார்ப்போம். ஆனால் முக்கியமாக நாங்களே டேரெக்டாக இறங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு உண்மையிலே வந்து தோட்டத்து விருந்துன்னு பேர் வச்சுருக்காங்களே, அந்த தோட்டத்து விருந்தில் சாப்பிட்ட மாதிரியே ஒரு மன நிறைவு இருக்குதுங்க. ஏன்னா அவர் நிறையா தரனார் பிரியாணி கொஞ்சமாக சாம்பிள் மட்டும் போதும். ஏன்னா இங்கே வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். ஆனால் இங்கெல்லாம் வந்து இந்த ஒயிட் ரைஸில் வந்து இந்த கோழி குழம்பு தண்ணியாக இருக்குங்க. அது ஒரு டேஸ்ட்டுங்க. இருங்க, அது அடுத்ததுக்கு வரேன். இப்போ நம்ம வந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து ரைஸ் வந்துருச்சு. இந்த ரைஸில் வந்து இங்கே 3 இது வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மட்டன் குழம்பா. இங்கே உள்ள ஸ்டைலில் வந்து ரொம்ப தண்ணியாக வைப்பாங்க போல இருக்கு. செம்ம டேஸ்ட்டுமா. மற்றவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேவியாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக. ஆனால் அது ஒரு டேஸ்ட்டுங்க. இது வந்து சிக்கன் தானே பீஸோடு இருக்குது. நான் பீஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சவுண்டு கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால். முன்னாடி நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். இப்போ அங்கே ஃபுல்லாகிடுச்சு. இது கோழி குழம்புட்டாங்க. ஆனால் கோழி ரசம் மாதிரி இருக்குது. அல்டிமேட். இது வந்து பச்சைப்புளி ரசம். பச்சைப்புளி ரசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான ஒரு புளி எடுத்து ஒரு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் எடுத்து இடித்து பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட். அப்பா, மட்டனில் பெப்பர்ஸுக்காக இருக்குது. இந்த பச்சைப்புளி ரசத்துக்கும் இந்த எலும்பு இல்லாத தலைக்கறிக்கும் செம்ம டேஸ்ட். ஈரோடு வந்தால் இங்கே வந்து தோட்டத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆந்திரா கலக்கி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. தயிர் சார். ஆஹா, இன்னும் தயிர் ஐஸ்கிரீமா சார்? தயிர் சார், எருமை தயிர். ஓ அப்படியா? எருமை மாட்டு தயிராங்க. எப்பா இல்லைங்களா, நான் ஐஸ்கிரீமே நினச்சேங்க. ராஜபோகன்றது இதுதான். அத்தோடு சேர்த்து இந்த ஆந்திரா கலக்கி முட்டை கலக்கிய இதை வச்சு இங்கே பாருங்க.
செம்ம. இந்த தோட்டத்து விருந்து தாங்க. இப்போ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து கிளைமேக்ஸ் வந்து பாயாசங்க. முந்திரி பருப்பு, சேமியா. இது வந்து ஆக்சுவலாக வந்து எருமைப்பால் செஞ்சுருக்காங்க போல இருக்கு. அவங்களே சொன்னாங்க. இதையும் நம்ம விடுவோமா? விடவே மாட்டோம்ல. அந்த முந்திரி பருப்போட அந்த திராட்சையோட அப்படியே எடுத்து செம்ம டேஸ்ட்டு தான். எல்லாம் ஸ்பூன்லாம் நம்ம கைக்கு ஆகாது. செம்ம டேஸ்ட்டு. தோட்டத்து விருந்தை பற்றி என்ன மாதிரி சமைக்கிறாங்க, இந்த ஹோட்டலோட டேஸ்ட்டு எப்படி, அந்த ஹோட்டலோட வரலாறு என்னன்னு ஒரு ஓனரே இருக்கார், அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நேம் சார்? என் பேர் சிவானந்தம். சரிங்க சார். நம்ம ஹோட்டலை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு மேகசினில் பார்த்தோம். மேகசினில் போனால் சாதாரணமாக போட மாட்டோம். கண்டிப்பாக. ரெண்டாவது ஒரு பாரம்பரிய சமையல் கேள்விப்பட்டு தான் வந்தோம். சரி, அதை பற்றி நீங்கள் இந்த ஹோட்டல் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு நீங்கள் அதை சொல்லுங்கள் சார். ஸோ இந்த ஹோட்டல் ஆரம்பித்து ஒரு 10 இயர்ஸ் ஆச்சுங்க சார். சரி, நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஆரம்பித்தோம். சரிங்க சார். ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். சரி. அப்புறம் மக்களுடைய வரவேற்பு இருந்தது. விளம்பரமோ எதுவுமே படுத்தலை. சாப்பிட்டு போய் அவங்க சொல்லி வந்த கஸ்டமர் தான் அதிகம் எனக்கு. சரிங்க சார். இந்த வளர்ச்சிக்கு காரணங்க. அதுக்கு உண்டானதை நீங்கள் உழைப்பை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் இருக்குது. சரி. இந்த சமையல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட எங்கே வெளியே போனாலும் பண்ணாலும் நானே சமைப்பேன், பண்ணுவேன், பிடிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி நீ பண்ணு, நல்லா போகும், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. சரி சார். ஃப்ரெண்ட் இடம் தாங்க இது. அவங்க இடத்துலயே ஆரம்பிச்சுங்க. சரி சார். சரி. நல்லா கிராண்டாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்க. வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ முழு காரணம் எங்கள் உழைப்புங்க. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக எந்த ஒரு செயலும் நம்மளோட உழைப்பு இருந்தாவே, உழைப்பும் ஆர்வமும் இருந்தாவே அது வந்து சக்ஸஸ் தான் சார். நானும் ஒய்ஃபும் ஃபுல்லாக இதுதான் எங்களுக்கு 2 பேர்த்துக்கும் முழு நேரம் உழைப்பே. சரிங்க சார். சரிங்க சார். இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆமாம் சார். நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதில் என்ன வித்தியாசமான முறையில் செய்கிறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ன்னு சொல்லி ஒரு சிக்கன் போடுறோம் சார். தோட்டத்து விருந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி. நாட்டுக்கோழியில் போன்லெஸ் சார். அது வந்து சின்ன சின்னதாக பார்க்க மரம் வெட்டி. சரி. சிந்தாமணி ஸ்டைலில் நாங்களே அது ப்ரிப்பரேஷன் கோழியெல்லாம் நாங்களே வெட்டி நாங்களே பண்ணுறோங்க. சரிங்க. அது ரொம்ப ஃபேமஸுங்க. சரி. யார் எங்கேருந்து வந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகினாலும் எடுத்து வைங்க, டிவி செட்லாம் போகிறப்போது எடுத்து வைங்கன்னு தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸுங்க. சரி. அப்புறம் பார்த்தா நாட்டுக்கோழிகள் பள்ளிப்பாளையம் போடுறாங்க. இப்போ மட்டனில் என்ன சார்? மட்டனில் வந்து சுக்கா போடுறோம் சார். அது பார்த்தா நம்ம அந்த பெரிய அந்த சாஃப்ட் சைஸில் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி சைஸாக தான் விடுவோம். சரிங்க. நம்ம கடையில் எல்லாமே சின்ன சின்ன சைஸாக தான் இருக்குது. சின்ன சின்ன சைஸாக தான். அது மட்டனில் சுக்கான்னு ஒன்றுங்க. மட்டனில் கொத்துக்கறி கைமா கறிங்க. சரிங்க சார். மட்டனில் ஈரல் தனியாங்க. அந்த ஈரல் செவரொட்டி எல்லாமே எல்லாம் கலந்து போடுவோம். அது ஒன்று இருக்குங்க. தலைக்கறி வந்து நம்ம கடையில் போன்லெஸ்ஸுங்க. அது எப்படி சார்? அது ஆமாங்க சார். அதாவது நிறையா 99% நான் பார்க்குற தலைக்கறி வந்து நானும் சாப்பிட்ருக்கேன். தலைக்கறி வந்து எலும்போட தான் இருக்கும். கண்டிப்பாங்க. நம்ம கடையில் எலும்போட கம்மியாயிருமே. ஆமாம் சார். ஒரு தலைக்கே பார்த்தா 100 கிராம் 150 கிராம் தான் வருங்க. ஓ அதான் சரி. எலும்புல எடுத்துருவாங்க. எடுத்து போன்லெஸ்ஸுங்க. ஓ. பிராய்லரில் ஒரு சிக்கன் போடுறாங்க, இந்த பிச்சு போட்ட சிக்கன் சொல்லி. சரி. அது ரொம்ப ஃபேமஸுங்க. ஓ. பிச்சு போட்டு எக்கெல்லாம் போட்டு அது ஒன்று பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும். அப்புறம் முட்டையில் ஆந்திரான்னு சொல்லி ஒரு வெரைட்டி வைப்போம். ஆந்திரா முட்டை அப்படின்னு சொல்லி. அது சின்ன வெங்காயம், பெப்பர், வரமிளகாய் எல்லாம் போட்டு ஆந்திரா ஸ்டைலில் கலக்கி மாதிரி இருக்கும். அது நல்ல ஃபேமஸுங்க. அதுவும் நல்ல ஃபேமஸ். இது வந்து லஞ்சு, மத்தியானம் லஞ்சு. சரி. இந்த மத்தியானத்தில் வந்து இந்த கறி வேற பிரியாணி இந்த மாதிரி பிரியாணி வந்து சார் ஞாயிற்றுக்கிழமை மட்டும். அது வந்து 12 to 1:30 அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் இருக்காது, தீந்துரும். பிரியாணி நான் என்ன பிரியாணி சார்? நாட்டுக்கோழி பிரியாணி சார். ரொம்ப வந்து ஹோம்லியே போடுவோம். இந்த மசாலா ஐட்டம்லாம் கலக்காம. சரிங்க சார். இந்த டால்டா அந்த மாதிரி எதுவுமே கலக்காம நம்ம ஹோம்லியா இருக்கும். சரி. அது வந்து எவ்வளவு நேரத்துல தீந்துரும்? 12 to 1:30 ஒரு 1.5 hourல அது காலி ஆயிரும். நான் எவ்வளவு போட்டாலும் காலி ஆயிரும். அது ஒன்லி சண்டே மட்டும் தாங்க பிரியாணி. மித்த நாள் எல்லாமே சாப்பாடு தான். ஒயிட் ரைஸ் தான். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ரசம், பச்சை புளி ரசம் சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். சரி. இரவு சார்? இரவு வந்து சார் இப்பதான் ஆரம்பிச்சு அது ஒரு 2 years ஆச்சுங்க. சரிங்க சார். எல்லாரும் பெங்களூர் வா, சென்னை வா அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டாங்க. சரிங்க சார். எனக்கு அதுல விருப்பம் இல்லைங்க. பிரான்சிஸ் கூட அதை கூட கூட கேட்டாங்க. சரிங்க சார். அது நம்ம இருந்து பாக்குற மாதிரி அந்த தொழில் பண்ண முடியாது அப்படிங்கறக்காக இதே நஷினூர் ரோட்ல ஒரு 1/2 kilometer
இருந்து இங்க ஒரு 6 கிலோமீட்டர். ஓ சரிங்க சார். மஞ்சள் வணிக வளாகம்னு சொல்லிங்க என்ட்ரன்ஸ்லயே நம்ம தோட்டத்துல இரவு விருந்து ஆரம்பிச்சிருக்கோங்க. இது வந்து மதியம் மட்டும்தான். இளரசம்பட்டியில உள்ள ஹோட்டல் வந்து இந்த மதியம் மட்டும்தாங்க. சரி சார். அங்க வந்து இரவுங்க, இரவு 6 to 10:30ங்க. சரிங்க சார். அங்க வந்து மத்தியானம் லஞ்சில் கிடைக்கக்கூடிய எல்லாமே அங்க கிடைக்கும் நைட்டுமு. சரிங்க சார். சாப்பாடு தான் நைட் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க. ஓ சரி. டிஃபனை விட சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. சரி. அப்புறம் நம்மகிட்ட அந்த நைட்டு டிஃபன் அப்படிங்கறதுனால மைதா ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பரோட்டாலாம் கிடையாது. ஒன்லி தோசையில வெரைட்டிங்க. சரிங்க சார். தோசையிலேயே பாத்தீங்கன்னா அந்த கொத்து பரோட்டா மாதிரி சிக்கன் கொத்து தோசை. தோசையிலேயே? ஆமா ஆமா. மட்டன் கொத்து தோசை, கொத்து இட்லி, கொத்து சப்பாத்தி, இது மாதிரி அதுல பாத்தீங்கன்னா பரோட்டா ஸ்டைலே இருக்கும். சரி சரி. அது தோசைக்கல்ல போட்டு வெங்காயம் போட்டு பரோட்டா இல்லைங்க, மைதாவே இல்லைங்க. சப்பாத்தி இருக்கு, புல்கா ரொட்டி இருக்குதுங்க. அப்புறம் பணியாரம் இருக்கு, முட்டை பணியாரம் இருக்கு. சரிங்க சார். அப்புறம் தோசையில எல்லா வெரைட்டி இருக்கு. நைட்டு வந்து நான்வெஜ் என்ன சார் இருக்கு? நான்வெஜ் இங்க இருக்கிறது எல்லாமே இருக்கு. இருக்கிறது எல்லாமே ட்ரை ஐட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். மகாராணி சிக்கன், இந்த சில்லி சிக்கன், லாலிபப்பு. இங்க மத்தியானம் வந்து லாலிபப்பு சில்லி சிக்கன் மட்டும் இருக்குங்க. சரிங்க சார். அங்க வந்து எக்ஸ்ட்ரா இருக்குங்க. இந்த பிரான், ஃபிஷ். அங்க ஃபிஷ் மோஸ்ட்லி என்ன மாதிரி ஃபிஷ்? வஞ்சரம் போடுவாங்க. அப்புறம் இந்த கொடுவான்னு சொல்லி ஒரு ஃபிஷ் இருக்கு. சரிங்க சார். அது ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா போடுவாங்க. சரிங்க சார். நம்ம எது ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதோ அதை தான் போடுவாங்க. ஓ சரி. இல்லைன்னா இல்லைன்னு இல்லைன்னா இல்லை. ரைட், ஓகே சார். வார விடுமுறை ஏதாச்சும் இருக்கா? வார விடுமுறையில் இல்லைங்க. ஏதாவது பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி ஏதாவது, அப்புறம் ஏதாவது தவிர்க்க முடியாத விடுமுறைனா இருக்கு. ரைட். மற்றபடி விடுமுறையில் எல்லாம் நல்லது. எல்லாம் ஓகே சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நீங்கள் சாப்பிட்ட அத்தனை வெரைட்டிஸ் வைங்க, ஒவ்வொன்றும் அல்டிமேட்டு. மிக சிறப்பான விஷயம் என்னென்னா, மசாலாக்கள் எதுவும் கலக்காமல் அவங்களா அந்த மஞ்சளை இடித்து, அதே போல் மல்லி ஏதாவது இடித்து அதுலேருந்து மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து தான் போடுறாங்களே, அதனுடைய எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். அதோடய மனம் சொல்ல வார்த்தையே இல்லை. ஒரு காரன்றது கரெக்டாக இருக்குது. சின்னவங்க கூட சாப்பிட்லாம். ரெண்டாவது பீஸஸ்லாம் பெரிய பெரிய பீஸ்லாம் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக இருக்குது. குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப 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 திருப்தியான தோட்டத்து விருந்து. இதுதான் நிஜம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.